கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தில் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்கிறது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று கர்த்தருடைய வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் அந்த நாட்களை உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாராம். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? ஆமாங்க, நம்முடைய தாய் மறந்தாலும் நம்மளை மறக்காத தெய்வம் நம்முடைய தெய்வம். இந்த நாட்களில தாயும் தகப்பனும் வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை, ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போகிறோம். தாயும் வேலைக்கு போகிறார்கள், தந்தையும் வேலைக்கு போகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தங்களுக்கு பிஸி ஷெடியூல்ல அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை கூட மறந்து வேலை செய்கிறார்கள். பிள்ளைகளிடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை நிமித்தம் சில பேர் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரங்களில கூட தன்னுடைய பிள்ளைகளை மறக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த காலகட்டம் நம்மை நோக்கி கடந்து போகிறது. அப்படிப்பட்ட நேரத்துல கூட ஆண்டவர் நம்மளை சொல்லுகிறார், நான் அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் உங்களை சொல்கிறார். நாம் ஜெபம் பண்ணும் போது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரல, நாம் சோர்ந்து போயிருப்போம். அப்ப நம்ம நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ? என்னை சுற்றில இருக்கிற எல்லாருக்கும் இந்த காரியம் நடக்குது, எல்லாருக்கும் அந்த காரியம் ஜெயமாய் முடியும் போது எனக்கு மட்டும் ஏன் தோல்வியாய் முடிகிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த காரியம் நடக்கலை என்று சொல்லி நாம் சோர்ந்து போவோம். நாம் அது சோர்ந்து போவதற்கு மட்டுமல்ல, நாம் சிந்தித்து பார்ப்போம், ஒருவேளை ஆண்டவர் என்ன மட்டும் மறந்துட்டாரோ, என்ன மட்டும் கைவிட்டுட்டாரோ என்று சொல்லி நாம் நினைப்போம். இல்லைங்க, ஆண்டவர் உங்களை மறக்கல. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஏங்க ஆண்டவர் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கணும்? ஒரு மனுஷனுக்கு அவனுடைய சரீரத்துல மிக முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னா அது உள்ளங்கை தான். இந்த உள்ளங்கையில ஒரு அடிபட்டா நம்மளால தாங்க முடியாது, சாப்பிட முடியாது. எப்பவும் ஞாபகம் இருக்கிற ஒரு பகுதி தான் உள்ளங்கை. இந்த உள்ளங்கையில நம்ம ஏதாவது எழுதி வச்சிருந்தா கூட அது நம்ம டக்குன்னு நம்ம ஏதாவது எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், எந்த ஒரு காரியம் செஞ்சுட்டு இருந்தாலும் நமக்கு உள்ளங்கையில எந்த ஒரு அடையாளம் இருந்தாலும் அது டக்கு நம்முடைய கண்ணுக்கு படும். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்டில உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட தேவன் எப்படி உங்களை மறப்பார்? அவர் உங்களை நிச்சயமாய் மறக்கவில்லை. அப்ப ஏன் டிலே ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் எனக்கு மட்டும் நடக்கல நினைக்கிறீங்களா? சங்கீதம் 31வது சங்கீதம் 15வது வசனத்துல கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமாங்க, எப்படி உங்களை உள்ளங்கைகளில வரைந்திருக்கிறாரோ அப்படியே அவர் உங்களுடைய காலங்களையும் அவருடைய கரத்துல வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற வேலை வரும்போது பதில் செய்வார். அதே சங்கீதக்காரன் ஆசாப் சொல்லும் போது 77வது சங்கீதம் 7வது 8வது 9வது வசனங்களை வாசிக்கும் போது அவனும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போகும்போது சொல்கிறான், ஆண்டவர் நித்திய காலமாய் என்னை தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிச்சோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிச்சோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை கூட அடைத்து கொண்டாரோ என்று சொல்லி அவன் புலம்புகிறான். அப்பா கடைசியான அவன் சொல்ல, ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். ஆமாங்க, உங்களுடைய காலங்கள், உங்களுடைய வருஷங்கள், உங்களுடைய ஆயுள் நாட்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? அவர் உங்களை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். அந்த கரம் எப்படிப்பட்ட கரம் தெரியுமா? அவருடைய கரம் பலத்த கரம். அவருடைய கரம், அந்த வலது கரம் பராக்கிரமம் செய்கிற கரம். அந்த பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற வேலை வரும்போது உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வரும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.